வாங்க வாங்க சார், வெல்கம் சார். வாங்க கேம் விளையாடலாம் சார், வாங்க. இன்னும் 2 பேர் வந்தோட நல்லதா இருக்கும் சார். வாங்க சார், கமான் சார். உங்க பேர் சார்? பாஸ்கர். ஓகே, கமான் வந்துருங்க சார். இன்னும் ஒரே ஒரு ஆள், யாராவது ஒருத்தர் மட்டும் ஜென்ஸ். எங்க சார்? அதான் மொத்தம் 6 பேர். 1 2 3 4 5. இன்னும் ஒரே ஒருத்தர். சார் வாங்க சார். சார் நீங்க தான் சார் பாக்ஸர் மாதிரி இருக்கீங்க சார். வாங்க சார். ஓகே, பவுன்சர் மாதிரி இருக்காரு சார். யாராவது ஒரே ஒருத்தர் வந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா சார்? 6 ரூபா காப்பி இது உடுப்பு அப்படின்றாரு சார். இந்த பக்கம் யாராச்சும்? சரி, ஓகே, 5 பேர். 5 பேர் சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படியே யாருக்கே பதில் கொடுத்துருங்க. சரி, நான் கையில் வச்சுக்கோங்க சார். சார் நீங்க வரீங்களா சார்? பச்சை சட்டை போட்டிருக்கீங்களா சார்? ஆமாங்க, சும்மா வாங்க சார். வீட்டை கிஃப்ட் தருவோம், வாங்க வாங்க சார், வாங்க. உங்க பேர் சார்? பார்த்த சார் சார். ஓகே, கமா. ஓகே, நம்ம கையில பலூன் கொடுத்தீங்களா? இன்னும் ஒரு பலூன் வேணும். மொத்தம் 6 பேர். अच्छा आगे की गेम खेलते थे अंकल लोग। तेरा पहचान की गेम खेलते थे। ஒன்னு அசோக், இன்னொன்னு குமார். ஓகே, உங்க பேர்? அக்பர் சார். உங்க பேர்? செல்வராசு தியாகராஜ். நல்லா இருக்கேன். செல்வராசு தியாகராஜ். ஓகே, உங்க பேர்? பார்த்து சார். ஓகே, சூப்பர் சார். கிஃப்ட் கொடுத்துடலாமா? ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். நம்ம உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா? சொல்றாரு அவர். உங்க சம்பளத்தில் கொடுத்துருவாங்க. ஓகே தான். ஓகே, நல்ல மனசில் சரியா? இன்னொரு பலூன் கொடுத்தாச்சா? ஓகே, ஸோ 6 பேர் அப்படியே உங்களுடைய ரைட் ஹேண்ட்ல பின்னாடி பலூன் வர மாதிரி அந்த ரப்பர் பேண்டை மாட்டிருக்கு. காலில் மாட்டி பின்னாடி வர மாதிரி மாட்டி பின்னாடி வர மாதிரி. ரைட் ஹேண்ட் காலில் சார் மாட்டிருக்காரு அந்த மாதிரி. ஓகே, கரெக்ட் சார். ஓகே, மாட்டியாச்சா? நல்லா டைட்டா மாட்டிக்கோங்க. ஓகே தானே? அதான் அந்த விஷயத்தில் கவனமாக இருப்போம் நாங்கள், பின்னர் யார் அவஸ்தைப்படுவது. ஓகே, அப்படியே நீங்க அப்படியே சென்டர்ல வந்துருங்க. அப்படியே லேடிஸ் கொஞ்சம் அப்படியே பின்னாடி தள்ளிடுறீங்களா? நல்லாவே பின்னாடி தள்ளிடுறாங்க. நீங்க நல்லாவே இங்கதான் அவங்க விளையாடவே போறாங்க. வாங்க சார், அப்படியே வந்து ரவுண்டா நின்றுங்க சரிங்களா? சர்க்கிளா ஃபார்ம் ஆகுங்க. இதுல வின் பண்றவங்களுக்கு 2 கிஃப்ட் கொடுத்துருங்க. ஓகே ஓகே, ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சிருங்க. குட்டீஸ், நீங்க இவ்வளவு பக்கத்துல நிக்கவே கூடாது. நல்லா பின்னாடி தள்ளிடுங்க. ஏன்னா அந்த பக்கம் போயிருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பின்னாடி தள்ளிடுங்க. குட்டீஸ் இன்னும் கொஞ்சம் பின்னாடி, கொஞ்சம் சேஃபா இருந்து. உக்ரைன் போர்னா யார் பார்த்திருக்கீங்க? நேர்ல பார்த்தது இல்ல. ஓகே, இப்ப உக்ரைன் போரோட 4ஆம் உலகப்போர் நடக்க போகுது. ஓகே சார், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்லிடுறேன். நீங்க கையை வந்து விடக்கூடாது. உங்க பொருளை நீங்க பாதுகாக்கணும், சேஃப்டி பண்ணிக்கணும். ஸோ அவங்க பொருளை நீங்க உடைக்கணும். லாஸ்ட்ல யார் பொருள் இருக்கோ அவங்க இன்னைக்கு பார்த்து பேட் டைட்டா போட்டு விட்டாங்க. கையை விடக்கூடாது சார். சார், பலூன் உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து மற்றவங்க பலூன் உடைக்க கூடாது. ஓகேங்களா? ஆனா கையை ஹோல்ட் பண்றதை விடக்கூடாது. நீ கையை பிடிச்சதா இருக்கணும். நான் எப்ப சொல்றேன்னா அதுக்கப்புறம் நீங்க உடைக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் உங்க பலூன் உடஞ்சிருச்சு இல்ல பறந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து மற்றவங்க பலூன் உடைக்க கூடாது. நீங்க ஸ்டாப் ஆயிடணும். பட் நீங்க வந்து கையை விடக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? லாஸ்ட் வரை கையை விடவே கூடாது. ஆமா சார், இதே வந்து ஒரு ஒய்ஃப் சொல்லிட்டோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஓகே ஓகே, ரெடியா? பாத்துடலாமா? ஒரு சூப்பரான அமேசிங் கேம் பாத்துடலாமா? ரெடியா? நீங்க எல்லாம் கை தட்டினா நான் ஓகே சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் ஒரே கிளாப் பண்ணிடலாமா? சார், அந்த காலை வச்சு இன்னொரு கால் சும்மா தானே சார் இருக்கு. இந்த அந்த காலம் அடிச்சுக்கலாம். உங்க பொருள் நீங்க சேஃப்டி வச்சுக்கணும். ஆனா கையில உடைக்க கூடாது, கையை விடக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பா அதெல்லாம் வாய்ப்பு வச்சு கடவுள் நாங்க ஃபைன் போட்டுருவோம் சார். ஓகே, ரெடியா? பாத்துடலாமா? ஸோ லேடிஸ் பாத்துடலாமா? கொஞ்சம் நீங்க எனக்கு தெரிஞ்சு பின்னாடி தள்ளி நிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.